السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் வாரந்தோறும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய பயிற்சி வகுப்பில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன தலைப்பு தரப்பட்டிருக்கு சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், தௌஹீதினுடைய பலன்களும் ஷிர்கினுடைய விபரீதங்களும் அப்படிதானே? சரி, அல்ஹம்துலில்லாஹ். தலைப்புக்குள்ளேயே நம்ம இருக்கணும். ஓகே, என்றைக்குமே தலைப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அது உள்ளுக்குள்ளே சொல்லப்படுகின்ற செய்திகளையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஓகே, நம்ம அடிக்கடி ஒரு நம்முடைய துவாவில் இதை கலந்துக்கணும் நம்ம சொன்னோமா? நம்முடைய துவாவில் ஒரு துவாவை சேர்த்துக்கிறோன்னு சொன்னோம். அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கூடிய பெரிய கிஃப்ட் என்ன? அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்குடைகளே பெரிய அருக்குடை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பார்த்தீங்களா, நேர்வழி அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா? அப்போ அந்த நேர்வழிக்கு அப்படி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்துறது ஒரு பக்கம், நேர்வழியை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு 2 துவா சொல்லி கொடுத்தோமா? குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம், 2 ஹதீஸ். மனசிலாக்குனீங்களா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா அப்படிங்கிற ஒரு வசனம். அப்புறம் யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா துஆதிக. அப்புறம் அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தீனிக அப்படிங்கிற 2 ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம். சரியா? இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக தௌஹீதினுடைய பலன்கள் அப்படின்னு சொன்னால் ஏராளமான பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் மனசிலாக்கிக்கிறணும். நோட்டில் எழுதுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? மனசில் உள்வாங்கிக்கிறணும். பாயிண்ட்ஸாக நம்ம சொல்லணும். கேட்டால் என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம தௌஹீதில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் சொல்லணும். சரியா? இதுவரைக்கும் நிறைய ஏராளமான நன்மைகளை நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். ஓகே தானே? அப்போ அல்லாஹ் வந்து நம்மளை முஸ்லீமாக படைச்சிருக்கிறான். அதிலே குறிப்பாக தௌஹீதுவாதிகளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். தௌஹீதுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு காரியம் என்ன? மிகப்பெரிய பாவம் எது? ஷிர்க். அந்த ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறான்னு சொன்னாலே அல்லாஹு தஆலா நமக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா தௌஹீதின் மூலமாக நமக்கு ஏராளமான தௌஹீதை தந்துட்டான். அப்படிப்பட்ட தௌஹீதின் மூலமாக நிறைய நன்மைகளை நம்ம பெற முடியும். தௌஹீது நமக்கு நிறைய பலன்களை நமக்கு என்ன செய்யுது? தருது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? நம்ம தௌஹீதை ஏற்றுக்கிட்டதுனால அல்லது நம்ம தௌஹீத்வாதியாக இருக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள்ல ஒன்று என்ன? நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். தௌஹீத்வாதியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யப்படும்? அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்டா ஒரு கிளாஸ்ல சொன்னோம். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் எத்தனை சொன்னோம்? நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கிறணும். அதுக்கு எத்தனை நிபந்தனைகளை நம்ம சொன்னோம்? அதுமா பொதுவாக நான் சொல்லிட்டேன். இந்த கிளாஸினுடைய கடைசியில் நம்ம சொன்னது, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால்
அதற்கான நிபந்தனைகளை நம்ம சொன்னோம். எத்தனை நிபந்தனைகள் நான் சொல்லிருட்டா? என்ன நீங்க சொல்லுவீங்களா? பெண்கள் சைடுல இருந்து சத்தத்தையே காணோம். எப்போதும் அவங்க தான் அவங்களுக்கு தெரியும். அமல்கள், நம்முடைய அமல்களை எல்லாம் ஏத்துக்கிறோம்னா அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. எத்தனை நிபந்தனை? அதுல ஒண்ணு என்ன? ஃபர்ஸ்ட் ஈமான் இருக்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் என்னது? ஈமானத்தான் நம்ம தௌஹீதுன்னு சொல்றோம். ரெண்டாவது என்ன அமல் இருக்கணும்? ரெண்டாவது இஹ்லாஸ் இருக்கணும். எப்படி? இஹ்லாஸ்னா என்ன? அந்த அமலை நாம யாருக்காக வேண்டி மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்யணும். மூணாவது, அந்த அமல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததா இருக்கணும். இப்படி 3 நிபந்தனைகள் இருந்தா மட்டும்தான் அமல்களை அல்லாஹ் ஏத்துக்குவான். அதுல ஒண்ணுதான் நம்ம என்ன செய்யறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈமான். தௌஹீதினால் கிடைக்கின்ற பலன்களை ஒண்ணு என்னென்ன? என்ன பலன்? தௌஹீதின் அடிப்படையில் செய்கின்ற அமலை தான் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். ஓகேவா? ஈமான், அதுதான் ஈமான் நம்ம சொல்றோம். அப்ப தௌஹீதுவாதிகளுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஏத்துக்குவான். தௌஹீதுக்கு ஆப்போசிட்டா இருக்கின்ற ஷிர்க் இருக்குது இல்லையா? அது இன்ஷால்லா ஷிர்க்கினுடைய உபரீதங்கள்ல நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் இப்ப அந்த பாயிண்ட் வந்ததுனால நம்ம சொல்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா கஹ்ஃப் எத்தனாவது அத்தியாயம்? 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய ரப்பு யாரு தான்? எத்தனை பேர் தான்? ஒருத்தன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது அப்படி சொல்லிட்டு, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. என்ன சொல்றான் அல்லாஹ்? யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, ஆசைப்படுகிறாரோ, அவர் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் என்ன செய்யட்டும்? நல்லமல் செய்து கொள்ளட்டும், சாலிகான நல்லமல் செய்து கொள்ளட்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பை வணங்குகிற விஷயத்துல அல்லாஹ்வுக்கு அவர் இணை கற்பித்து விட வேண்டாம். என்ன சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வை மறுமை நாள்ல சந்திக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க என்ன செய்யணும்? நல்ல அமல் செய்யணும். நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருக்குல்ல? பார்க்கணும் வேண்டாமா? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி இருப்பான்? நம்ம எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான், நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான். அப்ப அவனை நாம பார்க்கணும், அப்படிதானே? பார்க்கணும் வேண்டாமா? நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கும், அவங்களை பார்க்கணும் நம்ம நினைப்போம், ஆசைப்படுவோம். எல்லாவற்றையும் விட பெருசு என்னது? அல்லாஹ்வை பார்ப்பது. அப்ப அல்லாஹ்வை நாம மறுமை நாள்ல சந்திக்கணும்னு சொன்னா அதுக்கான கண்டிஷன்கள் ஒண்ணு என்னது? நல்ல அமல் செய்யணும். அந்த நல்ல அமல் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஈமானி அடிப்படையில் இருக்கணும். அந்த அமல் எப்படி இருக்கணும்? ஈமானி அடிப்படையில் இருக்கணும். அதான் தௌஹீத். தௌஹீத் அடிப்படையில நாம நல்ல அமல் செஞ்சால் கண்டிப்பாக அந்த அமலை அல்லாஹ் ஏத்துக்குவான். அதான் இங்க சொல்லலாம், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த இபாதத்தில், அந்த வணங்கி வழிபடுகின்ற விஷயத்துல, அந்த நல்ல அமல்ல என்ன இருந்துடக்கூடாது? ஷிர்க் இருந்துடக்கூடாது. அப்ப ஈமான் இருக்கணும். அப்ப ஈமான் இருந்தா மட்டும்தான் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வை சந்திக்கிறதா இருந்தா அமல் வேணும். அந்த அமல் எப்படி இருக்கணும்? ஈமானி அடிப்படையில இருக்கணும், ஷிர்க் கலக்காம இருக்கணும். ஓகேவா? அப்ப தௌஹீதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன? தௌஹீத் இருந்தா தான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது ஒரு பாயிண்ட். தௌஹீத் இருந்தா தான் நாம செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். சரியா? சரி. அடுத்தது, நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்விடமிருந்து வெற்றியை நமக்கு கிடைக்கணும். அப்படிதானே? நமக்கு உதவி வேணுமா வேண்டாமா? உதவி வேணும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வெற்றியும் வேண்டும், உதவியும் வேணும், வெற்றியும் வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லா விஷயத்திலுமே வெற்றி எதிர்பார்க்கிறோம், உதவி எதிர்பார்க்கிறோம். அப்படிதானே? நம்ம அடுத்தவர்களை சார்ந்துதான் இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்திலுமே. சரி, இப்போ சின்ன நீங்க எல்லாம் பசங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு யாருடைய உதவி வேணும்? பாப்பா அம்மாவுடைய உதவி வேணும். அப்படிதானே? நீங்களே சுயமாக சமைச்சிட முடியுமா? சுயமாக ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட முடியுமா? சுயமா எல்லாம் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் யாருடைய உதவி வேணும்? அம்மா அப்பாவுடைய உதவி வேணும். அதுக்கப்புறம் போனால் மனைவியுடைய உதவி வேணும். அதுக்கப்புறம் போனால் கணவனுடைய உதவி வேணும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய உதவி வேணும். நண்பருடைய உதவி. இப்படி யாராவது ஒருத்தருடைய உதவியோட தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இது எல்லாவற்றையும் விட பெரிய உதவி என்ன உதவி? அல்லாஹ்வுடைய உதவி. அதே மாதிரி வெற்றி பெறணும்னு நம்ம நினைக்கிறோம். சக்சஸ் எல்லாத்துலயுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அல்லது ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது யார்கிட்ட இருந்து வரக்கூடிய வெற்றி பெருசா இருக்கும்? அதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஹீத் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும், அல்லாஹ் வெற்றியும் தருவான். சரியா? தௌஹீதினுடைய பலன்கள்ல கிடைக்கின்ற பலன்கள்ல இன்னொரு பலன் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி வரும்,
அல்லாஹ்விடமிருந்து வெற்றியும் வரும். அதுக்கு திருமறை குர்ஆன்ல சூரா நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்துல அல்லாஹ் தஆலா வாக்கு தருகிறான். தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற வாக்கு. சரியா? தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற வாக்கு என்ன? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். கவனிக்கணும். வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும் வல யுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ வமன் கஃபர பஅத ذلك ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். எத்தனை அத்தியாயம் சொன்னோமோ? சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனம். சரியா? இதில் அல்லாஹ் தஆலா 3 விதமான வாக்கு தருகிறான். 3 விதமான வாக்கு தர்றான். என்ன வாக்கு? வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத். உங்களிலே ஈமான் கொண்டு யார் நல்ல அமல் செய்கிறார்களோ, தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற வாக்கு, ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற வாக்கு, அவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற என்ன வாக்கு தர்றானா? லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி. அவர்களை இந்த பூமியில ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவதாக வாக்கு தருகிறான். கலீஃபா ஆக்கிடுறான். தௌஹீத்வாதியாக இருந்தால் நம்ம அல்லாஹ் எப்படி ஆக்கிடுறான்? கலீஃபா, இந்த பூமிக்கு ஆட்சியாளர்களாக, இந்த பூமியினுடைய ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கிடுறான். எதை மாதிரி? கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை நாம எப்படி இந்த பூமிக்கு ஆட்சியாளர்களாக ஆக்கணுமோ அதே மாதிரி உங்களையும் நாம பூமிக்கு ஆட்சியாளர்களாக ஆக்குவோம். அப்ப ஆட்சி அதிகாரம் யாருக்கு தான் வரும்? தௌஹீத்வாதிகளுக்கு வரும். ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சியை தருவதாக சொல்லி காமிக்கிறான். சரியா? ஈமான் கொண்டு நல்லமல் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் தருகின்ற வாக்குறுதியில ஒண்ணு என்ன? ஆட்சி அதிகாரத்தை தருவதாக சொல்றான். ஓகேவா? இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? வலை மக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும். மார்க்கம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அப்படிதானே? இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை, சரியா, அந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிடுவான். இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு விருப்பத்துக்குரிய மார்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். நாம விரும்புகின்ற ஒரு மார்க்கமாக ஆக்கிடுவான். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள், கடமைகள், கட்டளைகள் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் விரும்பி செய்யறோமா விரும்பாம செய்யறோமா? விரும்பி செய்யறோமா விரும்பாம செய்யறோமா? என்னடா பெண்களை பார்த்தா ஒரே ஹிஜாப் போடணுங்கிறாங்க, மூஞ்சியா மூடணுங்கிறாங்க, அல்லது பர்தாவை போட்டு சுத்தணுங்கிறாங்க. என்ன இது? ஒரு சுதந்திரம் இல்லையே. சாப்பிடும் பொழுது இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க, வலது கையால் தான் சாப்பிடணுங்கிறாங்க, இப்படி உட்காரக்கூடாதுங்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை சூப்ப சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, படுக்கும் பொழுது இப்படி தான் இருக்கணும்னு சொல்றாங்க, வேட்டியை உடுத்தும் பொழுது பேட்டை போடும்பொழுது கண்ட கால் கீழே வரக்கூடாதுங்கிறாங்க, அதுவும் வலது கையால தான் சாப்பிடணும், இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பேசணும். என்ன ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுதானே? என்ன சட்டங்கள், எவ்வளவு வரமுறைகள், என்ன இது அப்படி நம்ம யாராவது சொல்லமா நினைக்காது? அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தை நமக்கு எப்படி ஆக்கிட்டான்? நமக்கு விருப்பத்துக்குரிய ஒன்றா ஆக்கிட்டான், ஆக்குவேங்கிறான். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறோம், பஸ்ல போறோம், அல்லது ட்ரெயின்ல போறோம், அல்லது பீச்சுக்கு போறோம், தொழுகிற நேரம் வருது, வெக்க வருமா நமக்கு? தொழுகிற நேரம் வந்துச்சுன்னா வரக்கூடாது. அங்க வந்தா என்ன செய்யணும்? தொழுகிற நேரம் வந்துச்சுன்னா தொழுகணும். இப்போ நம்ம தொழுதானா நம்மளை பார்ப்பாங்களே, யாராவது கேட்டா என்ன பண்றது, இங்க உட்காந்துட்டு என்னடா பண்றான் இவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அது வராது. நம்ம எப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய மார்க்கமாக பொருந்திக்கிட்டோம், அப்படி அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான்னா கண்டிப்பா எங்க போனாலும் நம்ம என்ன செய்வோம்? இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை விட மாட்டோம். சரியா? இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அது பாப்பா மாட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. தாடி வச்சுட்டு போனா தீவிரவாதி அப்படிம்பாங்க. தாடி வச்சுட்டு போனா அவன் தீவிரவாதி, அதாவது ஒரு மாதிரியான ஆளு, குண்டு வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் பரப்பப்பட்டுச்சு. ஆனால் நம்ம அனுபவ ரீதியாக நம்ம சொல்றோம், தாடி வைத்தால் ஒரு மரியாதை உண்டு, தாடி வச்சா ஒரு கண்ணியம் உண்டு. தாடி வச்சவங்களை பார்த்தா என்ன செய்வான்? பின்னாடி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், டைரக்டா கண்ணுக்கு முன்னாடி பார்த்தானா பாய், வாங்க பாய், உட்காருங்க பாய். எவன் நம்மளை எதுக்குன்னு நினைக்கிறானோ அந்த ஆர்எஸ்காரன் நம்மளை பார்த்தா என்ன செய்யறான்? அவன் கூட்டமா சேர்ந்தாதான் என்னடா தாடி சொல்லி பிடிச்சி இழுப்பான். ஆனா தனியா அவன் வந்தான்னா என்ன சொல்றான்? பாய் வாங்க பாய், நீங்களா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா பாய், உட்காருங்க பாய். ஒரு ட்ரெயின்ல போகும்போது நமக்கு இடம் தர்றான் அவன். அத்தனை பேர் நிற்கிறாங்க, ஆனா நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கே உண்டு. அதே மாதிரி தான் பெண்கள் பர்தா போட்டுட்டு போனா கிண்டல் அடிப்பான், ஆனா தனியா வரும்பொழுது அதே முஸ்லீம் பெண்களை பார்த்தாலும் ஒரு மரியாதை கொடுக்குறான், கண்ணியம் கொடுக்குறான். புரிஞ்சா? முஸ்லீம்னா அப்படிதான் இருப்பாங்க. அது அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்ற அங்கீகாரம். இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை, கடமைகளை நம்ம கடைபிடிச்சு நடக்கிற மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். அப்போ இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும்.
இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நமக்கு விருப்பத்துக்குரிய ஒன்றாக என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் மாத்திடுவான். சரியா? நாம விரும்பி செய்கின்ற அளவுக்கு இது தௌஹீத்வாதிகளுக்கு மட்டும்தான் உண்டு. தௌஹீத்வாதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை விரும்பி என்ன செய்வாங்க? செய்வாங்க. அப்படி அல்லாஹ் ஒரு சூழலை உருவாக்கிடுவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்லலாம்? வலா யுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா, அச்சத்திற்கு பிறகு அவர்களுக்கு பாதுகாப்பை அல்லாஹ் தஆலா தந்துருவான். நம்ம அது சொன்ன பாதுகாப்பு அதுதானே. எத்தனை வகையான பாதுகாப்பு கிடைக்கும் தௌஹீத்வாதிகளுக்கு? இந்த அந்த கிளாஸ்ல நீ இருந்த இல்லைன்னா சொல்ல முடியாது, அப்படிதானே? மூணு வகையான பாதுகாப்பு நம்ம சொன்னோம், அப்படிதானே? மூணு வகையான பாதுகாப்பு. பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அல்ல எங்க எதுல இருந்தெல்லாம் பாதுகாப்பு தருவான்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நம்மளை பார்க்கணும். அங்க யார் இருக்கா? பாதுகாப்பு தருவானா? எங்க இதெல்லாம் பாதுகாப்பு தருவான்? யார்கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாப்பு தருவான்? பாத்தியா? நம்ம குழு கொடுத்தோன்னா வருது. சைத்தானிடம் இருந்து, மாஷா அல்லாஹ், சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தருவான். அப்புறம் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இருக்காங்களா, எதிரிகள், அவங்கள்ட்ட இருந்து நல்லா பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அப்புறம் ஆமா, மறுமையில நரகத்திலிருந்து நல்லா என்ன செய்வான்? பாதுகாப்பான். மறுமையை பத்தி பேசும்பொழுது நம்ம கபர் வாழ்க்கையை பத்தி சொன்னோம், அப்படிதானே? கபருடைய வேதனையிலிருந்து நல்லா என்ன செய்வான்? பாதுகாப்பான். என்ன சொல்லலாம்? அப்ப உங்களுக்கு பயத்திற்கு பிறகு நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஏகத்துவாதியா இருந்தா, உங்கள்ட்ட தௌஹீத் இருந்துச்சுன்னு சொன்னா, சிறுக்கு வைக்காத கலக்காத ஈமான் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு பாதுகாப்பை, தைரியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? தந்துருவான். பயம் இருக்காது. இது ரெண்டாவது. சரியா? அடுத்தது தௌஹீத், ஏகத்துவம் இருந்துச்சுன்னு சொன்னா கிடைக்கிற பலன்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். இப்ப பாருங்க, புகாரியில 3209வது நபிமொழி, 3209வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிச்சா என்ன பண்ணுவான் தெரியுமா? முன்னாடி இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிளாஸ்ல. ஒரு அடியானை அல்லாஹு தஆலா நேசிச்சா ஜிப்ரீல் அல்லாஹ் கூப்பிடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கமா? இந்த ஹதீஸ் சொன்னா இல்ல, அப்படிதானே? இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். ஒரு அடியானை அல்லாஹ் நேசிச்சுட்டா ஜிப்ரீலை கூப்பிடுவான். கூப்பிட்டு சொல்லுவான், என்ன சொல்லுவான்? இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணணும்? நீயும் அந்த அடியானை நேசி, விரும்பணும். ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கட்டளை போடுவான். ஜிப்ரீல் என்ன செஞ்சிருவாரு? அந்த அடியானை நேசிச்சிருவாரு. அவரு போய் என்ன பண்ணுவார்னா, ஏனைய மலக்குகள்கிட்ட, மலக்குகளின் தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர் மற்ற மலக்குகள்கிட்ட போய் சொல்லுவாரு, அல்லாஹு தஆலா கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னான், இந்த அடியானை அல்லாஹு தஆலா நேசிச்சதாக என்கிட்டயும் நேசிக்க சொன்னான், நானும் நேசிச்சிட்டேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? அந்த அடியானை நேசித்து விடுங்கள். அப்ப என்ன, வானத்தில் இருக்கின்ற மலக்குகள் எல்லோருமே யாரை நேசிப்பா? இந்த அடியாரை நேசிப்பார்கள். சரியா? இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா பூமியில இந்த அடியாருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருவான். அந்த அடியாரை எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அப்படி அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா என்ன நடக்கும்? எப்போ ஒரு அடியானை நேசிப்பான்? யார் அல்லாஹ் நேசிப்பான்? இப்போ நம்ம உம்மா நம்மளை நேசிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம பாப்பா நேசிக்கணும், என்ன பண்ணுவோம்? உம்மா நம்மளை நம்ம மேல அன்பு வைக்கணும், என்ன செய்வோம்? மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடப்போம், அப்படிதானே? உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி நடந்தா பாப்பா அம்மா நம்மளை நேசிப்பாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம கிடைக்கணும், என்ன பண்ணணும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்கணும். குறிப்பா தௌஹீத் இருந்து வச்சுக்கிறோமே, அல்லாஹ் நினைச்சிருவான் ஈமான்ல கரெக்டா இருக்கும், ஷிர்க்க கலக்கல, நம்ம ஏகத்துவாதிகளா இருக்கிறோம், தௌஹீத்வாதியா இருக்கிறோம்னா நாம அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக ஆகிடுவோம். அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்துக்குள்ள ஆகிட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களா நம்ம மாறிட்டோம்னா என்ன நடக்குங்கிறத புகாரியில 6502வது நபிமொழியா இடம்பெற்றிருக்கிறது. 6502வது நபிமொழி, 6502வது நபிமொழி. இது ஹதீஸ் குதுசி. ஹதீஸ் குதுசினா என்ன சொல்லியிருக்கோம்ல நம்ம? ஹதீஸ் குதுசினா என்ன சொன்னோமா? குர்ஆன்னா என்ன, ஹதீஸ் குதுசினா என்ன, ஹதீஸ் நபவினா என்னன்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கோம் தானே? குர்ஆன்னா என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹதீஸ் குதுசினா அல்லாஹ்வுடைய கருத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தையை போட்டு
சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்லுவாங்க. ஹதீஸ் நபவின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்டு, அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். இதை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இதை வந்து மனசில் வச்சுக்கணும், சரியா? இதில் அடிப்படை விஷயங்கள். இவன் இந்த ஹதீஸ் குதுசி அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்மஃப்தரல்து அலைஹி. ஒரு அடியான் நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கணும்னா எதன் மூலமா நெருங்க முடியும்? அல்லாஹ் எதை கடமையாக்கினானோ அதன் மூலமா தான் அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்க முடியும், சரியா? அல்லாஹ் தஆலா சொல்றா, என்னுடைய அடியான் என்கிட்ட நெருங்குகிறான். எப்படி நெருங்குறான்? நான் எதை அவனுக்கு இருக்கிறேனோ அதை செய்வதன் மூலமாகத்தான் என்னிடத்தில் நெருங்குகிறான். அதை விட வேற எதை செய்வதன் மூலமாக என்கிட்ட அவன் நெருக்கத்தை பெறுவதில்லை அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு. அதே மாதிரி பர்ல செய்வதன் மூலமாக, பர்ல் கட்டாய கடமைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதை செய்யறதன் மூலமாகத்தான் நம்ம இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும். ரெண்டாவது உபரியான விஷயங்கள் இருக்கா இல்லையா, எக்ஸ்ட்ரா. இப்ப உம்மாவுக்கு வந்து இதை செய்யறாங்கிறாங்க, அதோட கூடுதலா செஞ்சா, பாப்பா இதை செய்யுங்கிறாங்க, அதோட கூடுதலா செஞ்சா, இங்க பாரு 10 பேஜ் ஓதணும் குரான் அப்படிங்கிறாங்க, நம்ம என்ன செய்யறோம்? ஒரு அரை மணி நேரம் வந்து ஓதுங்கிறாங்க, இல்லம்மா நான் 1 மணி நேரம் ஓதுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சொல்றோம், அப்படிதானே? உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அரை மணி நேரம் ஓதணும். நம்ம அரை மணி நேரத்தையும் தாண்டி ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் ஓதுனா நம்ம அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், பரவாயில்லையா நம்ம பையன் அரை மணி நேரம் தான் சொன்னோம், கூடுதலா என்ன செய்யறான்? ஓதுறானே. ஆனா நம்ம வந்து அதில் அதை செய்ய மாட்டோம். விளையாடுறது 10 நிமிஷத்துல வந்துடுறோமா, சைக்கிள் எடுத்து போவோம், வெளியில 10 நிமிஷம் வருவோமா, என்ன ஆகும்? இன்னும் வந்துடுறேன், இப்போ வந்துடுவேன் பாரு டான் வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது, அப்படிதானே? 10 நிமிஷம் தான்டா சொன்ன நீ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள். ரெண்டாவது, இப்போ ரெண்டாவது ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு அடியான் என்கிட்ட எப்படி நெருங்குறான் தெரியுமா? நஃபீல்களின் மூலமாக, உபரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதை செய்வதன் மூலமாக ஒரு அடியான் என்னிடத்தில் நெருங்குகிறான். அப்படி உபரியான விஷயங்களை அவன் செய்வதன் மூலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் நான் அவன் என்ன பண்ணிடுறேன்? அவனை விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைதா அஹ்பப்துஹு, ஒரு அடியானை நான் விரும்பிட்டேன்னா குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் செவியாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் கேட்கிற காதாக நான் ஆகிறேன். வ பஸரஹு அல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, எந்த கையை வச்சு அவன் பிடிப்பானோ அந்த கையாக நான் ஆகிவிடுகிறேன். வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, எந்த காலை கொண்டு அவன் நடப்பானோ அந்த காலாக நான் ஆகிவிடுகிறேன். வைதா சஅலனி, அவன் என்கிட்ட கேட்டா ல உஅதியன்னஹு, கண்டிப்பா நான் அவனுக்கு கொடுப்பேன். வலைன் இஸ்தஆதனி ல உஈதன்னஹு, என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு தருவேன். அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன சொல்றான் அல்லாஹ்? தௌஹீத் வாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற வாக்கு என்ன? என்ன வாக்கு தர்றான் அல்லாஹ்? அவன் கேட்கிற காதாக நான் மாறிவிடுகிறேன், பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன், பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுகிறேன், நடக்கும் காலாக மாறிவிடுகிறேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் என்கிட்ட ஏதாவது கேட்டா நான் அவனுக்கு கண்டிப்பா கொடுப்பேன். என்கிட்ட அவன் பாதுகாப்பு தேடினா கண்டிப்பா அவனுக்கு நான் பாதுகாப்பு தருவேன். 5 6 சொல்லலாம்னா, கேட்கிற செவி, பார்க்கும் பார்வை, பிடிக்கும் கை, நடக்கும் காலு, கேட்டா கொடுப்பேன், பாதுகாப்பு தருவேன். எவ்வளவு விஷயம் இருக்கு. இது யாருக்கு அல்லாஹ் தர்றான்? தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற கிஃப்ட். அல்லாஹ் யாரை தான் நேசிப்பான்? தௌஹீத்வாதிகளை தான் நேசிப்பான். ஷிர்க் வைக்கிறவங்கள எல்லாம் நேசிக்க மாட்டான், நேசிக்கவே மாட்டான். தௌஹீதுல ஈமான்ல கலப்படம் இல்லாமல் நம்ம தௌஹீத்வாதியா இருந்தா, ஈமான் கொண்டோம்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிட்டா அல்லாஹ் நம்மளை எப்படி ஆக்கிடுறான்? அவன் கேட்கிற செவி. இப்ப நான் ஒரு கேள்வி, கேட்கிற காதாக ஆகிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இந்த காது அல்லாஹ் ஆயிடுவானா? பார்க்கும் கண்ணா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அல்லாஹ் கண்ணா? இந்த கண்ணு அல்லாஹ்வுடைய கண்ணா? இது மாஷா அல்லாஹ். முன்னாடி இது சொல்லியிருக்கிறோமாங்க நம்ம ஏதாவது வகுப்புல? இல்ல. அதாவது கேட்கிற காதாக மாறி விடுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லலாம்ல. ஒரு அடியானை நான் நேசிச்சுட்டா அவன் கேட்கிற செவியாக மாறிடுறேன் அப்படின்னா கெட்ட விஷயங்களை கேட்க விடாம அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்? காப்பாத்திடுறான். ஒரு அல்லாஹ்வுக்கு நம்ம விருப்பத்துக்குள்ள ஆயிட்டோம், அல்லாஹ் நம்மளை நேசிச்சுட்டான்னா நம்மளை அல்லாஹ் தஆலா ஹராமான விஷயங்களை கேட்க விடாம தடுத்து விடுவான். அதே மாதிரி பார்க்கும் பார்வை ஆகிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஒரு பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் தடுத்துருக்கிறானே, அந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய சூழல் வரும்பொழுது அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்? பார்க்க விடாம தடுத்துருவான். நம்முடைய பார்க்கிற பார்வைக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். நல்லதை தான் பார்ப்போம், கெட்டதை பார்க்க மாட்டோம், சரியா?
அதே மாதிரி பிடிக்கிற கை அப்படின்னு சொல்லி சொன்னா கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது, கெட்ட காரியங்கள் சொன்னா யாரையாவது அடிக்கலாம், கையை நீட்டி சுட்டி காட்டலாம் மோசமான ஆள் அப்படின்ட்டு, நீ தப்பான ஆளுன்னு சொல்லலாம். அப்படிதானே? கையை வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லையே, கையை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரியான மோசமான காரியங்கள்ல இருந்து கையை என்ன செய்வான்? அல்லாஹ் பாதுகாத்துருவான். பிடிக்கும் கையா மாறிடுறேன்னா அல்லாஹ் அந்த கையை எதுக்கு படைச்சாலும் அந்த நோக்கத்தை செய்யற மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான். நடக்கிற கால ஆகிடுவேன்னு அர்த்தம். இந்த காலை வச்சு தவறான காரியங்களுக்கு எல்லாம் போவோம், அப்படி போகாத அளவுக்கு எல்லாம் ஆக்கிடுவான், காப்பாத்திடுவான். சரியா? அதுக்கப்புறம் அவன் கேட்டா நான் தருவேன். இது எவ்வளவு பெரிய கிஃப்ட்! தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட்ல பெரிய கிஃப்ட் என்ன? என்கிட்ட அவன் கேட்டால் என்னவு கண்டிப்பா கொடுப்பேங்கிறான். அது ஏகத்துவாதிகளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ஏகத்துவத்துல கரெக்டா இருந்தோம் அப்படின்னா, தௌஹீதுல நம்ம கரெக்டா இருந்தோம்னா அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பாக கேட்டது கிடைக்கும். கேட்டது கண்டிப்பா கிடைக்குமா? அவன் என்கிட்ட கேட்டால் நான் கண்டிப்பா தருவேங்கிறான் அல்லாஹ். இப்ப அதையும் நம்ம விளங்கணும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறது கட்டாய கடமை. துஆங்கிறது கட்டாய கடமை. துஆங்கிறது என்ன தெரியுமா? அது ஒரு இபாதத்து. அப்படிதானே? துஆங்கிறது ஒரு இபாதத்து. நம்ம துஆங்கிற ஒரு டாபிக்ல அன்வாவுல் இபாதா, வணக்கத்தின் வகைகள்ல பார்க்கும்பொழுது துஆவை பத்தி ஷார்ட்டா நம்ம சொல்லிட்டு விட்டோம். அப்படிதானே? துஆங்கிறது எதை காட்டுது தெரியுமா? பணிவினுடைய அடையாளம். நான் தேவையுடையவன் அல்லாஹ், நீ தேவையற்றவன் அப்படின்னு சொல்லி பணிவை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்கள் ஒண்ணுதான் என்னது? துஆ. துஆவின் மூலமாக நம்ம காரியத்தை சாதிக்கலாம். யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. அப்படிதானே? கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்படிதானே? நம்ம சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, கேட்கட்டும் தரலாம் அப்படின்ட்டு. அப்படிதானே? கேட்கட்டும் கொடுப்போம். எதுக்கு இப்போ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், கடன் தேவைப்படும் தெரியும். வாலின்றியா போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே என்ன நினைப்போம்? அவர் தான் நம்ம கிட்ட கேட்கலையே, கேட்டா பாத்துக்கலாம், நம்மளா கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோமே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது சொல்லி விட்டுருவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, நம்ம கிட்ட அவரு கேட்கட்டும் அப்படின்னு. அல்லாஹ் அதை விட பெருசு ரப்புல் ஆலமீன். அவன் எதிர்பார்க்கிறான், அவன் கேட்கற நினைக்கிறான். புரிஞ்சா? இப்போ நாம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் சொல்லி சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? அதுல சில அடிப்படை விஷயங்களை விளங்கணும். பிரார்த்தனைக்கு சில ஒழுங்குகள் உண்டு, அதுல சில வரைவிலக்கணங்கள் உண்டு. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, கேட்டதை அல்லாஹ் தஆலா தருவான், அல்லது என்ன செய்வான்? அதை விட சிறந்ததை தரலாம், அல்லது நமக்கு பின்னால் ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம். பின்னால் ஏதாவது ஒரு ஆபத்து வரலாம். அந்த ஆபத்தை நாம கேட்ட பிரார்த்தனையின் மூலமா என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ் நீக்கி விடுவான். நாம சில நேரம் நினைக்கலாம், அன்னைக்கு நான் அதுல மாட்டேனேன், அல்லாஹ் தான்ப்பா காப்பாத்தினா, இல்லைன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு நான் உயிரோட இருக்க அப்படி நம்ம சொல்லுவோம்ல. இது எதனுடைய வெளிப்பாடு? என்னைக்காவது நாம செஞ்ச அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடு. நாம செஞ்ச பிரார்த்தனை அது. அந்த பிரார்த்தனை நம்ம நீங்க நல்லா பாருங்களேன், கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சா? நமக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனா அதை விட சில நேரங்கள்ல கேட்காத அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். அப்பதான் நம்ம நினைப்போம், நல்லதா போச்சுப்பா, அன்னைக்கு மட்டும் அது நடந்துருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேனா, அதை விட இன்னைக்கு ஹை லெவலில் தான் நம்ம இருக்கும் அப்படி நம்ம நினைப்போம். சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியாது. அப்போ இது எதுவுமே நடக்கலன்னு சொன்னா, கேட்டதும் கிடைக்கல, சிறந்ததும் கிடைக்கல, ஆபத்தையும் போக்கலன்னு சொன்னா, மறுமை நாள் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நாம செஞ்ச பிரார்த்தனையை ஃபுல்லா செலக்ட் பண்ணி சேர்த்து வச்சு நன்மையாக்கி கூடுதல் கிரேடை தந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நீங்கள் அவசரப்படாத வரை அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைக்கு என்ன செய்வான்? பதிலளிப்பான். நமக்கு இது வேணும்னு நம்ம நினைப்போம், ஆனா இது இப்ப வேணுமாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படிதானே? எனக்கு இது வேணும்னு சொல்லி நம்ம நினைப்போம், ஆனா எனக்கு அது இப்ப தேவையா? கிடையாது. இப்போ நம்ம குட்டி பிள்ளையா இருக்கிறோம். குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுது பாப்பா அம்மா எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க, பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்? சின்ன பிள்ளைங்களாம் நம்ம அது வீடியோ பார்க்க தானே செய்யறோம். அதுக்குள்ள அப்படியே கறியை பீஸை கொண்டு போகும்பொழுது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும் குட்டி பிள்ளைங்க. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பாப்பா அம்மா பத்தியா சின்ன பிள்ளைய வச்சு லெக் பீஸ் எல்லாம் தின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்கப்பா வாப்பா அம்மா, இந்த புள்ள பார்க்க தானே செய்யுது, பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றாங்களே அப்படி சொல்லுவாங்களா? அப்போ வாப்பா அம்மாக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இப்போ என்ன செய்யக்கூடாது? பிரியாணியை கொடுக்க கூடாது. அப்படிதானே? அப்போ எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணுமோ அந்த ஸ்டேஜ் தான் கொடுக்கணும். இது எல்லாவற்றையும் மிகைத்தவன் யாரு? அல்லாஹ் தஆலா. அவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை தரணும்னு. அப்ப நீங்க அவசரப்படாத வரைக்கும் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான். இப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அவசரப்படுறதுனா என்ன? அவசரப்படுறதுனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சகாபாக்கள். அவசரப்படாத வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான். இந்த மெத்தட்ல கேட்டது கிடைக்கும், சிறந்தது கிடைக்கும், அல்லது பாபத்தை இருந்து காப்பாத்திடுறான், அல்லது மறுமை நல்லா தருவான். அவசரப்படுறதுனா என்ன? இல்ல
அவசரப்படுறதுன்னா என்ன? இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன், நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டேன், எனக்கு அவன் பதில் அளிக்கவில்லை அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் அவசரம். கேட்டேன்பா, எனக்கு நான் கேட்டேன், அல்லாஹ் தரலன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுதான் அவசரம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அப்படிதானே? உடனே நடக்கும்னு நினைக்கிறோம்ல, அது இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் கேட்கறத விட்டுருவோம்ல, இதுக்குள்ள இருக்குது. என்னப்பா எவ்வளவுதான் கேட்கறது, கேட்டு கேட்டு பார்த்தாச்சு, ஆனா என்ன செய்யல, கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படி சொல்றதுனால அதுக்கப்புறம் என்ன பண்ணி விட்டுருவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நீங்க அவசரப்படாத வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா பதில் அளிப்பான். நீங்க அவசரப்படாதீங்க. அவசரப்படுறதுலாம் என்ன, கேட்டா தரல அல்ல அப்படி நீங்க சொல்றதுதான் அவசரப்படுறது. இப்ப சொன்ன உடனே சகாபாக்கள் சொல்லுவாங்க, இதன் நுக்ஸிர் அப்படின்னு சொன்னா, எப்படியா நம்ம கேட்டதெல்லாம் தருவானா அல்லாஹ், சிறந்தது தருவானா அப்படின்னா ஓகே, நாங்க நிறைய கேட்போம் அல்லாஹ் கிட்ட அப்படின்னு சகாபாக்கள் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹு அக்ஸர், அல்லாஹ் என்ன பண்றான்? அதை விட அதிகமா தருவான். நீங்க எவ்வளவு அதிகமா கேட்கறீங்களோ அதை விட கூடுதலாகவே உங்களுக்கு அல்லாஹ் தருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அப்ப இங்க இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன். தருவதாக இருந்தா, உங்களுக்கு அது தேவைப்படுறதா இருந்தா கண்டிப்பா நான் செய்வேன், தருவேன். நீங்க என்கிட்ட கேளுங்க, அவ்வளவுதான். கேட்கறது உங்க வேலை. அதை உங்களுக்கு தரணுமா தர வேண்டாமாங்கிறது நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க பாதுகாப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். எதுல இருந்து நான் பாதுகாப்பேன்? முன்னாடி நம்ம சொன்னோம்ல, சைத்தானுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு உண்டு, உலகத்தினுடைய கஷ்டங்கள்ல இருந்து, சிரமங்கள்ல இருந்து, ஆபத்துல இருந்து, கபருடைய வேதனையிலிருந்து, மறுமையினுடைய வேதனையிலிருந்து, கபரு அதாவது நரக வேதனையிலிருந்து, உலகத்தை இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்து, எல்லாத்திலையும் இருந்தும் நீங்க பாதுகாப்பு கேட்டீங்களா, உங்களுக்கு நான் தருவேன், அல்லாஹ் தஆலா வாக்கு தந்துட்டான். இது யாருக்கு கிடைக்கிற சிறப்பு? யாருக்கு கிடைக்கிற சிறப்பு? தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற கிஃப்ட்ல கிடைக்கின்ற பலன்கள்ல, அல்லாஹ் தருகின்ற பலன்கள்ல ஒரு பலன் இது. சரி, அடுத்தது அடுத்த பாயிண்ட். இப்ப எத்தனை பாயிண்ட் சொல்லிருக்கோம் நம்ம இதுவரை? எத்தனை பாயிண்ட் சொன்னோம்? இல்ல 9 பாயிண்டா? இப்ப இந்த கிளாஸ்ல மட்டும் சொன்னது இந்த ஹதீஸ்ல பாயிண்ட். இப்ப தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற பலன்கள்ல என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பலன் பார்த்தோம்? மாஷா அல்லாஹ். எத்தனை பார்த்திருக்கோம்? 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். இப்ப 4வது. சரியா? இப்ப இந்த உலகத்துல நம்மள அதெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான்? வணங்குறதுக்கு தான், அப்படிதானே? அது ஒரு சோதனையா இல்லையா? சோதனை தானே, சோதனை தானே. நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு நல்லா படைச்சிருக்கிறான். நம்மளை டெஸ்ட் எப்படிலாம் வரும்? பல மெத்தட்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம், அப்படிதானே? சூரா பக்ராவில் 155வது வசனம். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். இது வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ' 155. வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ'i வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். தௌஹீத்வாதிகளுக்கு தான் பொறுமை இருக்கும். அது பாயிண்ட். சரியா? யார் ஏகத்துவாதிகளா இருக்கிறாங்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? பொறுமையாளர்களாக இருப்பார்கள். யார்கிட்ட தௌஹீத் இல்லையோ அவங்கள்ட்ட என்ன இருக்காது? பெரும்பாலும் பொறுமை இருக்காது. அது விளக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த சபர் என்கிற தன்மையை கொடுப்பான். யாருக்கிட்ட ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்குதோ, ஷிர்க் இல்லாம இருக்குதோ, அவங்க கிட்ட என்ன வந்துடும்? சபர் என்கிற அந்த பொறுமைங்கிற தன்மை வந்துடும். கஷ்டங்கள் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஈஸியா நினைஞ்சிருவாங்க, எதிர்கொண்டுருவாங்க. சரியா? ஈஸியா எதிர்கொண்டுருவாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லலாம், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாம சோதிப்போம். எப்படி? பிஷைஇன், சில விஷயங்களை வச்சு. அந்த சில விஷயங்கள் என்ன? மினல் ஹௌஃப், அச்சத்தை கொடுத்து சோதிப்போம். எதிரியுடைய அச்சம் நம்ம சொன்னோம்ல, அச்சம், பயம். வல் ஜூ', பசியை வச்சு. வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், பொருளாதார குறைபாட்டை ஏற்படுத்தி. நீங்க சம்பாதிப்பீங்க, சேர்த்து வச்சிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா என்ன ஆயிரும்? பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்துடும். ஏதாவது நோயை கொடுத்துருவோம் அல்லாஹ். சேர்த்து வச்ச பைசா எல்லாம் போயிடும். விவசாயிகளா இருந்தா விவசாயத்தை அறுவடை பண்ணக்கூடிய நேரத்தில் மழையை இறக்கி விட்டுருவான். அந்த நெற்பயிர்கள் எல்லாம் தண்ணியில போய் இறஞ்சிடும், அழிஞ்சு நாசமா போயிடும். இந்த மாதிரி நடக்குது இல்லையா? நடக்குதானே? இப்போ அதே மாதிரி நீங்க நேசிக்கிற நபர்கள், நீங்க சில பேர் நேசிப்பீங்க, அல்லது உங்களை சில பேர் நேசிப்பாங்க, அவங்களுடைய ரூஹை நம்ம எடுத்துருவோம், மௌத்தாக்கிடுவோம். இப்படி நாம உங்களை சோதிப்போம், பல மெத்தட்ல சோதிப்போம். இவன் நீங்க நல்லா பாருங்களேன், கஷ்டப்பட்டு நம்ம பொருளாதாரம் சேர்த்து வைப்போம். ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், என்ன ஆகும்? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவாங்க? என்ன நடக்கு?
விவசாயத்தை எடுத்துக்கிறோமே, விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 மாசம் வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணக்கூடிய நேரம், நாளைக்கு அறுவடை பண்ணணும். இப்போ மழை பெஞ்சு அந்த கதிர்கள் ஃபுல்லா நாசமாயிருச்சு. அல்லது திடீர்னு ஒரு பறவை கூட்டங்கள்லாம் வந்து நெல்லை ஃபுல்லா தின்னுட்டு போயிருச்சு. அல்லது ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி நாசமாக்கி போட்டுடுச்சு. இப்போ அந்த விவசாயி என்ன செய்வார்? கவலைப்படுவாரா? நஷ்டத்திலிருந்து நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லி கவலைப்படுவார். சரி, இப்ப நம்ம இதை சிம்பிளா சொன்னதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மாதிரி அறுவடை பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்னா, நிறைய விவசாயிகள் பார்த்துருக்கோம் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. பார்த்துருக்கோம்ல, பொருளாதார இழப்பு வந்துச்சுன்னா வேற வழி இல்லை. கடன் வாங்கியிருக்காரு ஒருத்தர், தொழிலதிபர் அப்படிங்கிறோம், அவருக்கு ஏகப்பட்ட கடன்காரெல்லாம் இருக்கிறான். ஒரு கடல என்ன பண்ணிடுவான், அந்த ஆளுக்கு கார் இருக்குது, பைக் இருக்குது, ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய தொழிலதிபர் தற்கொலை பத்திரிகைகளை பார்க்குறோம். ஏன்? அவருக்கு வந்து அந்த சோதனை அவரால் தாங்கி கொள்ள முடியல. அப்படிதானே? கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனையா இருக்கும். என்ன பிரச்சனை? இப்ப நம்ம கூட பார்த்தோம், இந்த நம்ம தென்காசி மாவட்டத்தில் இந்த ரம்மி விளையாண்டு ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டாரு. ரம்மி விளையாட்டு இருக்கு இல்லையா, ரம்மி என்ன பண்ணியிருக்கிறாப்புல, இருக்கிற பைசா எல்லாம் சேர்த்து வச்ச பைசா எல்லாம் ரம்மியில போட்டாச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாம் பைசா ஃபுல்லாக போயாச்சு. கடன் வாங்கி விளையாண்டுருக்காரு. பார்த்தா ஊர் ஃபுல்லாக கடன்காரெல்லாம் தொந்தரவு பண்றான், தூக்கு போட்டு செத்துட்டாரு. இது உதாரணத்தை நம்ம ஒன்று சொல்றோம், முஸ்லீம் அவரு, புரியுதுங்களா? அதே மாதிரி பக்கம் புருஷனுக்கு முன்னாடி சண்டை வருது, மாப்பிள்ளைக்காரர் போட்டு அடிக்கிறாரு பொண்டாட்டிய, மாமியார்கார குடும்பப்படுத்துறாங்க. என்ன நடக்காங்க? அந்த புள்ள என்ன பண்ணுது, தற்கொலை பண்ணி செத்துருது. பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாம தற்கொலை பண்ணக்கூடிய புருஷன்மாரெல்லாம் இருக்கிறாங்க. புரிஞ்சா? எனக்கு பிரிய முடியாது, இன்னைக்கு ஓட்டு கேஸ்ன்னு சொல்லி போனா அலைய விட்டுருவான், பிடிச்சி உள்ள போட்டுருவான்னு சொல்லிட்டு இதை விட்டு ஒழியெல்லாம் பார்த்தா அதுவும் முடிய மாட்டாங்குது. என்ன செய்யறது, வேற வழி இல்லை அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்ணக்கூடியவங்களாம் பார்க்குறோம் நம்ம. இது உதாரணத்துக்கு தான் சில விஷயங்களை சொல்றோம். கஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க, உயிரை ஒன்னே வார்த்தை விட்டுருவாங்க. என்னடா வாழ்க்கை, விரக்தி ஆயிடுவாங்க, விரக்தியில நடந்துக்குருவாங்க. அப்புறம் அவங்கள ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியறது. இதையும் தாண்டிய ஒன்றுதான் என்னது, தற்கொலை பண்ணிக்கிறது. ஆனா இது யாருக்கு எல்லாம் தரமாட்டான், ஏகத்துவவாதிகள் இருக்காங்க இல்லையா, ஈமான்தாரிகள், அவர்களுக்கு இந்த மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே சுப செய்தி சொல்லுங்கள். அந்த பொறுமையாளர் யார் தெரியுமா, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்களோ சோதனைகளோ வந்தால் அவர்கள்ட்ட பொறுமை வந்துடும், பொறுமையாளர்களாக எல்லாம் அவங்களை ஆக்கிடுவான். அந்த பொறுமையாளர்கள் சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி, நாம எல்லாம் எங்கிருந்து வந்தோம், நம்ம எல்லாம் யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், திரும்பி எங்க போறோம், நம்ம அல்லாஹ் கிட்ட தான் போறோம். நம்மளை படைச்சது அல்லாஹ் தான், நம்ம போறதோ அல்லாஹ் கிட்ட தான். இடையில கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான், தந்தது யாரு, அல்லாஹ் தான் என்று என்ன செஞ்சிருவாங்க, கூலா இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. இந்த கூலா சொல்லக்கூடிய வார்த்தை யார்கிட்ட தான் வரும், இந்த நிலையை அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தருவான். இந்த பொறுமையாளர்கள் யாரு, ஏகத்துவவாதிகள். அவர்களுக்கு கொடுக்கிற சிறப்புகள்ல பலன்கள்ல ஒண்ணுதான் இது. சரியா? இப்ப பாருங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் அபு சலமாவும் கணவன் மனைவி. அபு சலமா இறந்துட்டாரு. உம்மு சலமா வந்து நீங்க நல்லா பாருங்க, ஒரு மனைவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாரு, கணவர் தான். அப்படிதானே? கணவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது மனைவி. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கிறாங்க. அதே மாதிரி பசங்களுக்கு பாப்பா அம்மா, பாப்பா அம்மாவுக்கு பசங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தர் சார்ந்தாலும் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, பாப்பா சம்பாதிச்சு தந்துட்டு இருக்கிறாரு வீட்டுல, பாப்பா மூத்தாயிட்டாரு, நிலைமை எப்படி இருக்கும்? அந்த அது வந்து நடந்தாதான் நமக்கு அது அதனுடைய விபரீதம் தெரியும். அது நடந்துட்டு இருக்குது சமூகத்தில், நம்ம பார்க்க தானே செய்யறோம். அப்படிதானே? எல்லாம் பிடிச்சிருச்சு நினைப்பாங்க அந்த மனைவி, அவ்வளவுதான் என் புருஷன் எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தந்தாங்க, மௌத்தா போயிட்டாரு, இனிமே என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் அப்புறம் என்ன பண்ணுவான், சிறந்த வாழ்க்கையை வேற வாழ்க்கையை கொடுப்பான், யாரையும் கைவிட்ட மாட்டான் அல்லாஹ். இன்னைக்கு இவரு போயிட்டாருன்னா வேற வழியில அல்லாஹ் ஊத்தலாம், ஏதாவது வழிகளை என்ன செய்வான், யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இப்போ உம்மு சலமாவுடைய கணவர் இறந்துட்டார், அபு சலமா, அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் கவலையில் இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உம்மு சலமா கிட்ட போய் சொல்றாங்க, இதை வந்து மனசிலாக்கிக்கணும். சரியா? இந்த துவாவை என்ன செய்யணும், நம்ம சொல்லக்கூடிய துவாவை மனசிலாக்கிக்கணும். இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு நபிமொழி. சரியா? இப்போ கணவர் இறந்து போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா,
உம்மு சலமாவுக்கிட்ட ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லு. அதுக்கப்புறம் அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இதை நம்ம நம்முடைய பிரார்த்தனையில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நமக்கு தெரியும், அப்படிதானே? அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. அருமையான ஒரு பிரார்த்தனை இது. இதை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? என்னுடைய அர்த்தம், அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி. முஸீபத்துனா கஷ்டம், சோதனை, பிரச்சனை. இறைவா என்னுடைய இந்த கஷ்டத்தில் எனக்கு கூலியை தா. அஜ்ரினி, எனக்கு நீ கூலியை தா, பிரதிபலனை தா. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, சோதனை வந்துச்சு. அல்லாஹும்ம அஜ்ரினி ஃபீ முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த முஸீபத்தில் எனக்கு நீ கூலியை தா. வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, இதை விட சிறந்ததை நீ எனக்கு பகரமாக ஆக்கித்தா. சிறந்ததை கொடு. இதை விட வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, ஏற்கனவே இருந்த இந்த பிரச்சனையை போக்கிட்டு இதை விட சிறந்ததை நீ எனக்கு கொடு, பகரமாக்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. இப்போ நீ நல்லா பாருங்களேன். இப்போ முசீபத்து வந்துச்சுன்னா அதுல கூலி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க தெரியுமா? ஒரு அடியானுக்கு ஏற்படுகின்ற கவலை, கஷ்டம், துக்கம், துன்பம், பிரச்சனைகள், இதுல எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? என்ன செய்யறான்? அல்லாஹ் நன்மையை எழுதுகிறான், அவனுடைய பாவங்களை அல்லாஹ் போக்குகிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு அடியானுடைய காலில் ஒரு முள்ளு குத்தினால் கூட, இந்த முள்ளு குத்தும்போது வலிக்குதுல, அதுக்கும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்றான்? பாவங்களை போக்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு கூலி அல்லாஹ் தருவான். இப்ப கணவர் இறந்துட்டார, இதை விட சிறந்த அல்லாஹ் கொடுப்பானா அவங்களுக்கு? எல்லா பெண்களுக்கும் சிறந்தது யாரு? அவங்களுடைய கணவர் தான் சிறந்தவங்க, அப்படிதானே? கணவரை விட சிறந்தவங்க என்ன கிடையாது இல்லையாங்க? இல்ல. இப்ப உம்மு சலமாவுக்கு சிறந்தவங்க யாரு? அவங்க கணவர் அபூ சலமா. அப்ப இவரை விட சிறந்ததை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க. இப்ப இவங்க நினைக்கிறாங்க, எனக்கு என் கணவர் தான் சிறந்தவர், என் கணவரை விட சிறந்தவங்க யார் வர முடியும் எனக்கு? சரி, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது இல்லையா, சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்யறாங்க? இந்த துவாவை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? எனக்கு கஷ்டத்தை போக்கிட்டான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வையே என்னுடைய கணவராக அல்லாஹ் ஆக்கிட்டான். ரசூலுல்லாஹ்வையே என்னுடைய, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமாவை நினைச்சுக்கிட்டாங்க, திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ அபூ சலமா சாதாரண நபர் தான், அவங்களோட சிறந்தவங்க யாரும் கிடையாது அந்த பெண்மணிக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்களுடைய கணவராக மாறிட்டாங்க. விளங்குச்சா? அப்போ இப்போ எதுக்கு நம்ம இதை சொல்ல வந்தோம்? எதுக்கு நான் சொன்னேன்? ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? கஷ்டங்களோ சோதனைகளோ வரும் பொழுது அதை பொறுத்துக் கொள்கின்ற பொறுமையை அல்லாஹ் யாருக்கு தான் தருவான்? ஏகத்துவவாதிகளுக்கு தருவான், கொடுத்துருவான் அல்லாஹ். சரியா? என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஈஸியான முறையில் என்ன செய்வாங்க? ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம விளங்கணும், இந்த பண்பு, இந்த பாயிண்ட், இந்த சிந்தனை யாருக்கு வரும்? ஏகத்துவவாதிகளுக்கு வரும். கஷ்டங்கள் வரும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? முதல்ல என்ன நினைக்கணும்? என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னன்னா இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படின்னு முதல்ல நினைக்கணும். யார் தான் தந்தா? இந்த கஷ்டத்தை தந்தது அல்லாஹ் தான். எதுக்கு அல்லாஹ் தர்றான் இந்த கஷ்டத்தை? எனக்கு ஏதோ நன்மையை நாடித்தான் அல்லாஹ் தர்றான். சரி, அடுத்தது இந்த கஷ்டம் நிரந்தரம் அல்ல, இது என்ன செஞ்சிடும்? போயிடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன, இந்த கஷ்டத்தினால எனக்கு அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அதே நேரத்தில் யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, நேசிக்கிறானோ, அவங்களுக்கு தான் அல்லாஹ் சோதனைகளை தருவான் என்றெல்லாம் நம்ம நினைக்கணும். சரியா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேங்கிறாங்க. அஜபன் லி அம்ரில் மூமின். சரியா? அஜபன் லி அம்ரில் மூமின். இங்க கவனிங்க. சரி, ஓகே, இங்க பாரு, அஜபன் லி அம்ரில் மூமின். ஒரு மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மூமின் யாரு? அந்த மூமினா நம்ம இருக்கணும். அந்த மூமினுக்கு எல்லா நேரங்களிலும் நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். எல்லா நேரங்களையும் நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தால் அதனால அவன் என்ன பண்றான்? அல்லாஹ்வை புகழ்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். சரியா? அதனால அவனுக்கு ஒரு நன்மை. அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, சோதனை வந்துருச்சு, அவன் என்ன பண்றான்? பொறுமை காக்கிறான். என்ன செய்யறான்?
பொறுமையா இருக்கிறான், அதனால அதுக்கு அவனுக்கு ஒரு நன்மை. இது மூமினுக்கு தவிர வேற யாரும் கிடையாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தௌஹீத்வாதிக்கு தான் இது கிடைக்கும். ஈமான்தாரி இருக்கிறாங்கல்ல தௌஹீத்வாதி, அவங்க மட்டும்தான் இப்படி என்ன செய்வாங்கன்னா நடப்பாங்க. எப்படி? நன்மை வந்தா பெருமை அடிக்க மாட்டாங்க, அல்லாஹ் மறக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. நல்லது கிடைச்சிச்சுன்னா, கெட்டது கிடைச்சிச்சு, தீமை வந்துச்சு, சோதனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று பொறுமையாக இருப்பார்கள். அதுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்குறான். இது மூமினுக்கு தவிர வேற யாருக்கும் கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட மூமினாக நான் என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். சரி, ஓகேவா? இது எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட். இன்ஷா அல்லாஹ் 5வது பாயிண்ட் பாருங்க. இப்போ 5வது பாயிண்ட். ஓகே, யார் தௌஹீத்வாதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான். அவங்க எப்படி இருப்பாங்க? அவர்கள் நேர்வழியில் செல்வதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பொறுப்பேற்றுக்கிறான். ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம், நேர்வழியை கொடுத்துட்டான் அல்லாஹ், அப்படிதானே? நேர்வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ப தௌஹீத்வாதிகள் சில நேரங்களில் தவறு செய்ய போகும்பொழுது, எப்படி சில சந்தர்ப்பங்கள்ல குர்ஆனுக்கோ சுன்னாவுக்கோ மாற்றமா நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். சரியா? அப்படி வரும்பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? தவறு செய்ய விடாம காப்பாத்திடுவான், நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்துருவான். இதை மனசுல வச்சுக்கணும். ஓகே, என்ன ஏகத்துவவாதிகளாக இருந்தால் அவர்களை தவறு செய்ய விடாம, அல்ல நம்ம சொன்னோம்ல, தவறு செய்ய விடாம எடுத்துருவான், நேர்வழியில கொண்டு வந்துருவான். தவறான பாதைக்கு போகும் பொழுது அவர்களை அந்த தவறான பாதையிலிருந்து காப்பாற்றி என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் நேரான பாதைக்கு கொண்டு வந்துருவான். இது ஒரு பாயிண்ட். எத்தனை பாயிண்ட்? 5வது பாயிண்ட். இதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். சரியா? சூரா ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயத்தினுடைய 144வது வசனம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். 4. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபைம் மாத அவ் குதில இன்கலபத்தும் அலா அகாபிக்கும் வமா யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷையா வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மது ஒரு தூதர் தான். இந்த முஹம்மது ஒரு தூதர். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், இவருக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்மார்கள் சென்று விட்டார்கள். அஃபைம் மாத, இந்த தூதர் மௌத்தாகி விட்டாலோ, அவ் குத்தில கொல்லப்பட்டு விட்டாலோ, இன்கலபத்தும் அலா அகாபிக்கும், நீங்கள் உங்களுடைய வந்த வழியிலே நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா? அப்படி வந்த வழியிலே நீங்கள் திரும்பி சென்றீர்களே ஆனால் அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது, நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருவான் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை சொல்றான். இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டுச்சு தெரியுமா? தெரியுமா? மாஷா அல்லாஹ். உஹது போர்ல வெரி குட், மாஷா அல்லாஹ். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது அப்படின்னு ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு வதந்தி கிளம்புது. கவனிங்கப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. ஆரம்பத்துல சகாபாக்களுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கப்புறம் சகாபாக்களுடைய ஒரு சின்ன தவறுனால என்னாச்சு? போரினுடைய நிலைமையை மாறிடுச்சு. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சுத்தி வளைச்சு சகாபாக்களை அடிச்சு போட்டானுங்க. மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தொடுத்துட்டாங்க. அந்த தாக்குதலுக்கு பின்னாடி வதந்தி கிளம்புது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி கிளம்பிடுது. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்கிற வதந்தி கிளம்பின உடனே சகாபாக்களுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாவே இருந்தாச்சு, இனிமே நம்ம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு சகாபாக்கள்லாம் போரை விட்டு புறமுதுகிட்டு என்ன செய்றாங்க? ஓடுறாங்க. திரும்பி ஓடுறாங்க எல்லாரும். சில நபித்தோழர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்மா ஒருத்தன் இருந்தான், முனாஃபிக்கு, அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கலாம். ஏன்னா அவன் வந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் தான் தன்னை தலைவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வதந்தி கிளம்பின உடனே சகாபாக்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அப்பதான் இந்த வசனத்தை எல்லாம் இறக்குறான். எப்ப முகமது வச்சா இஸ்லாமு? முகமது ஒரு தூதர், தூதர்மார்களுடைய லிஸ்ட்ல இவர் கடைசியா வந்திருக்கிறார், இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் வந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க. இந்த முகமது போர்ல கொல்லப்பட்டுட்டாலோ, அவர் இயற்கையா மௌத்தாயிட்டாலோ, நீங்க ஏற்கனவே பழைய மார்க்கெட்ல இருந்தீங்களே அதன் பக்கம் நீங்க போயிருவீங்களா? திரும்பி போயிருவீங்களா? இஸ்லாத்தை விட்டு போயிருவீங்களா? நீங்க அவர் வந்தாரு, மார்க்கத்தை சொன்னாரு, அவர் போயிருவாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாத்துல இருக்கணும்.
நீங்க விட்டுட்டு போயிருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான். இது உஹது போர்ல இறக்கப்பட்ட வசனம். புகாரில 1242வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபிமொழி 1242. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மௌத்தா போனாங்க தெரியுமா? என்ன கிழமை மௌத்தா போனாங்க, எத்தனை தேதியில மௌத்தா போனாங்க, என்ன மாசத்துல மௌத்தா போனாங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமையா? சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமையா? டேட்டு அரபி மாசம். என்ன மாசம்? ரபியுல் அவ்வல். டேட்டு பிறை 12. ரபியுல் அவ்வல் மாசம் பிறை 12ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மௌத்தா போனாங்க. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அது சின்ன பிரச்சனை கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனையாகாது சஹாபாக்கள் மத்தியில். ஏன்னா சஹாபாக்கள் ஏற்கனவே எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. மதீனாவில் பார்த்தா ஹவுஸ் ஹஸரஜ் 2 குழு இருக்கு. மக்காவில் ஏற்கனவே அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த மக்கள் தான். இப்போ இவங்க எல்லாரையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்கள் ஆக்கியிருக்கிறாங்க. எல்லாம் ஈமான்தாரி ஆயிட்டாங்க, எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஆயாச்சு. இப்படிப்பட்ட இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே உமர்லாம் என்ன பண்றாங்க, கையில வாழை தூக்கிட்டு நிற்கிறாங்க. என்ன எதுக்காண்டி வாழை தூக்குறாங்க? ஏன் வாழை தூக்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கல, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. மூசா நபி எப்படி அல்லாஹ் கிட்ட போயிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட போயிருக்கிறாங்க. வருவாங்க திருப்பி. மௌத்தா போனவங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தண்டிப்பாங்க என்று உமர்லா அவர்கள் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது உமர்லாவுக்கு தெரியாம இருந்துச்சு? தெரியும். எதுக்காக எப்படி சொன்னாங்க? அபூபக்கர் அவங்க தான் நேசம் வச்சிருந்தாங்க. இப்ப அபூபக்கர்லாவுடைய மேட்டர் நம்ம சொல்ல வரோம். உமரை விட ரசூலுல்லாஹ் மேல ரொம்ப நேசம் வச்சது யாரு? அபூபக்கர் அவங்க தான். ஏன் சொன்னாங்க அப்படின்னா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை கொடுத்திருந்தான். தேர்ந்தெடுக்கிற உரிமைனா என்ன? இப்ப நாம நமக்கு மௌத்து வரும்போது மௌத்து எப்படி வரும்? நமக்கு எல்லாம் கேட்பானா, எப்ப வாழ்றியா மௌத்தா போறியா அப்படின்னு கேட்பானா? இவரு நாளைக்கு கரெக்டா 10 மணிக்கு மலக்குல் மௌத் வந்துருவாரு, ரெடியா இருந்துக்கோ எப்படி அப்படிலாம் எல்லாம் சொல்ல மாட்டான். அப்படிதானே? சரியா? டக்குன்னு மலக்கு எடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டு அவ்வளவுதான். மலக்குல் மௌத் எடுத்துட்டு போயிடுவார். ஆனா நபிமார்களுக்கு அப்படி இல்லை. சாய்ஸை கொடுத்துருந்தான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும். எப்படி மரண நேரத்தில் மலக்குல் மௌத் கேட்பாரு, எப்படி உலகத்துல எக்ஸ்ட்ரா வாழ்றீங்களா, எப்படி ஒரு எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. இது சாய்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் எல்லா நபிமார்களுக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாய்ஸை பயன்படுத்தல, மௌத்தாயிட்டாங்க. இப்ப உமர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம இப்படி சொல்வதன் மூலமாக நம்ம இப்படி இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். இது உமர்லாம் சொன்னது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் வீக்கெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது கூட தெரியாமையா இருந்தாங்க சகாபாக்கள், தெரியும். ஏன்னா நம்ம இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் அல்லாஹ் என்ன பண்ணுவான், ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுத்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் கூட நம்ம கூட இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு நப்பாசம் சொல்லுவோம்ல, அந்த எண்ணத்துல அவங்க சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டோம்னா பரவாயில்லப்பா, ரசூலுல்லாஹ் மௌத்த சகாபாக்கள் விரும்பல, சரி கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயில கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா தரலாம் என்கிற எண்ணத்துல தான் உமர்லாம் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை என்று கையில வாழை தூக்கி நிற்கிறாங்க. அப்படி யாராவது சொன்னா அவங்கள சண்டை போடுவேன். இப்ப அபூபக்கர்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க வெளியில இருக்கிறாங்க, மதீனாவுடைய வெளிப்பகுதியில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுது. கேள்விப்பட்டு நேரம் எங்க வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூம்ல இறந்து இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல இருந்த அந்த துணியை எடுத்து விலக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல என்ன செய்றாங்க, ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, ஃபஇன்னக திபுதன் ஹய்யம் வ மய்யிதா. நபியே, நீங்கள் இருக்கும் பொழுதும் மனம் கமழ்ந்தீர்கள், இறந்ததற்கு பிறகும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்கும்போது நீங்க மனம் கமழ்ந்தீங்க, இறந்ததற்கு பிறகும் நீங்க மனம் கமழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சகாபாக்கள் சொல்றாங்க, மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், மன்கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். சகாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள், அவங்க உயிரோட இல்லை, இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க என்பதை சகாபாக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க அபூபக்கர் அவங்க. பாருங்க, யார் ஒருவர் முகம்மதை வணங்குகிறாரோ, யார் ஒருவர் முகம்மதை கடவுளாக நினைக்கிறாரோ அவர் விளங்கிட்டு முகமது தான் இறந்துட்டார். மன்கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்.
முகம்மதை யார் வணங்குறாங்களோ அவங்க விளங்கிக்கிறது முகமது மௌத்தாயிட்டார், நம்ம இறந்துருக்கிறாங்க. மன்கான யாபுதுல்லா, யார் அல்லாவை வணங்குகிறாரோ அவர் விளங்கிக்கிட்டோம் பைனல்லாக ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் நித்திய ஜீவன், அவன் மரணிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க என்பதை எவ்வளவு அழகா சகாபாக்கள் அபூபக்கர்லாம் சொல்றாங்க. சரியா? சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த வசனம் இப்ப நம்ம சொன்னோம்ல சூரா நூறுல 100 பார்க்க கூடாது 144 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையா, உஹது போர்ல இறக்கப்பட்ட அந்த வசனத்தை அபூபக்கர்லாம் வந்து என்ன செய்றாங்கன்னா சகாபாக்கள் படிச்சு காமிக்கிறாங்க. அம்மா முஹம்மது இல்லா ரசூல் கத கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபைம் மாத அவ் குதில இன் கலப்து அலா அகாபிக்கும். ஏப்பா முகமது ஒரு தூதர் தான், தூதருடைய லிஸ்ட்ல அவர் கடைசியா வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள தூதர்கள்லாம் எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் இவரும் போயிட்டாரு. இவர் மௌத்தாயிட்டாலோ கொல்லப்பட்டுட்டாலோ நீங்க வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா அப்படிங்கிற வசனத்தை சகாபாக்கள் மத்தியில படிச்சு காமிச்ச உடனே உமர்லாவுடைய கையில் இருக்கக்கூடிய வாள் என்ன செய்யுது, அப்படியே கீழே விழுது. சரியா? இந்த சம்பவத்தை நம்ம இங்க எதுக்கு சொல்றோம், எதுக்கு சொன்னோம்? தௌஹீதினுடைய பலன்களில் ஒன்று என்ன, நேர்வழிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நீங்க நல்லா பாருங்க, இப்ப உமர்லா அவர்கள் கையில வாழை தூக்கிட்டு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டாரு. உமர்லா வந்து சாதாரண ஆள் அடிச்சு போடுவார், குத்திடுவார், கையில வாள் இருக்குது, எதை எடுத்தாலும் டக்கு டக்குன்னு வாழை உருவக்கூடிய ஆள் தான் அவர். இப்போ ஒரு டீமை வந்து ரெடி பண்ணிட்டாரு, ஒரு டீமு ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை அப்படின்னு நிக்குது. இப்போ இது ஒரு விதத்துல தவறு தானே, இது தவறான பாதையில. இப்ப ஏற்கனவே பிரிஞ்சிருந்த கூட்டத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு மத்தியில பிளவு வந்துடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது, வழி தவறிடக்கூடாது. இந்த இதை கான்செப்டா வச்சுக்கிட்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு அவங்க பிரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான், அவரு ஏற்பாடு பண்றான். என்ன பண்றான், அவங்கள என்ன செய்யறான், நேர்வழிப்படுத்துறான். உமர்லா அவர்களுடைய கான்செப்ட் தப்பு அப்படிங்கறத அபூபக்கர்லா வாயிலாக ஒரு செய்தியை சொல்ல வச்சு, குர்ஆன் வசனத்தை சொல்ல வச்சு அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்குறான். உடனே உமர்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னா வாழை கீழே போட்டுட்டு சரணடைகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க குர்ஆனில் இந்த வசனம் எப்படி நம்முடைய கண்ணை தப்பிட்டு போயிருச்சு, நம்ம இதை வந்து எப்படி தெரியாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி உமர்லா நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அங்க அபூபக்கர்லா வந்து ஏற்படுத்தினாங்க. இது அல்லாஹ் தஆலா பண்ணிய வழிகளில் ஒன்று. அவங்க பிரிஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு, சண்டை போட்டக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அவங்கள நேர்வழிப்படுத்துறான். ஓகேவா? அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், இது ஏகத்துவாதிகள் வரும். ஏகத்துவாதிகள் சில நேரங்களில் தவறின் பக்கம் போகலாம், தவறு செய்ய வேண்டிய சூழல் வரும். அப்ப அவங்கள எல்லாம் என்ன செய்வான், அந்த தவறுல இருந்து காப்பாத்திடுவான், அந்த தவறுல இருந்து நேர்வழிக்கு கொண்டு வந்துருவான். உலாய்கஹுமுல் முஹ்ததூன், நம்ம சொன்னோம்ல அந்த வசனம், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். வல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாய்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்ப அவர்கள் டைரக்ஷன் மாறும் பொழுது, வழி தவறுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான், தௌஹீத்வாதிகளை நேரான பாதையின் பக்கம் கொண்டு வந்துடும். அப்ப நேர்வழியை கூட்டுவான், அல்லாஹ் நேர்வழியை தருவான். சரி, இது ஒரு சம்பவம். இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன். சரியா? இதே உமர்லாவோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான் இது. சூரா அஹ்ராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 199வது வசனம். 7வது அத்தியாயத்தினுடைய 199வது வசனம். சரியா? இது வந்து புகாரியில 4642வது நபி மொழியா இருக்கு. 4642வது நபி மொழி. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, குதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃப் வஅரில் அனில் ஜாஹிலீன். குதில் அஃப்வ, நபியே நீங்கள் மன்னிக்கும் மனப்பான்மையை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் இதை கடைபிடிக்க சொன்னா, மன்னிக்கும் மனப்பான்மையை கடைபிடியுங்கள். வஅமுர் பில் உருஃப், நன்மையை ஏவுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், அறிவியனர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் போடுகின்ற கட்டளைகள் 3 கட்டளை. ஒன்னு மன்னிக்கும் மனப்பான்மை மேற்கொள்ளணும், 2வது நன்மையை ஏவணும், 3வது அறிவியனர்களை புறக்கணித்து விட வேண்டும் இப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ நம்ம சொன்ன இல்லையா 4642வது நபிமொழி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது உமர் பின் கத்தாப் அவருடைய ஆட்சி காலம், அவங்க கலீஃபாவா இருக்கிறாங்க, ஆட்சியாளராக இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வந்து சந்திப்பதற்காக உயைனா இப்னு ஹிஸன் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் பெர்மிஷன் கேட்கிறார். யாரு? உயைனா இப்னு ஹிஸன். இதெல்லாம் பேரெல்லாம் மனசுல வச்சுக்கிறோம், நீங்க சம்பவத்தையும் மனசுல வச்சுக்கிறணும். ஹுர் இப்னு கைஸ் அப்படின்னு ஒரு நபி தோழர் உண்டு. ஹுர் இப்னு கைஸ் யாருன்னு சொன்னா, அவர் ஒரு நபி தோழர் தான். ஆனா அறிவில் சிறந்தவர், வயசுல கம்மியான ஆளு தான். உமர்ல அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தன்னுடைய அவையில தன்னை சுற்றி யார் இருக்குன்னு நினைப்பாங்க? அறிவாளிகள் இருக்க வேண்டும் நினைப்பாங்க. குர்ஆன் நாலேஜ் உள்ளவங்க இருக்குன்னு நினைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? எப்பமாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம
தவறின் பக்கம் போகும் பொழுது, டைரக்ஷன் மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நேரான பாதையை கொண்டு வரணும். இந்த இந்த கான்செப்ட் நமக்கு வேணும், நம்மகிட்ட இருக்கணும், இந்த சிந்தனையோட நம்ம இருக்கணும். தௌஹீத்வாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற கிஃப்டாக இது. இப்போ நம்ம பொதுவாக என்ன தெரியுமா நினைப்போம்? நம்மளுடைய நன்மைகளை ஏவக்கூடிய அல்லது நம்மளுடைய தீமைகளை தடுக்கக்கூடிய ஆளை யாரையா கிட்ட வச்சிருப்போமா? நம்ம அவன் சேரவே மாட்டான் கூட. நம்ம ஒரு தப்பு செய்யறோம், எங்க பாருங்க நீ செய்யற தப்புன்னா அவன் ஒரு மாதிரி நாளுப்பா, எப்போ பார்த்தாலும் நிதியா சொல்லிக்கிட்டே இருப்பான், குர்ஆன் சுன்னாவும் ஹதீஸ்ன்னுட்டே கிடப்பான். இப்படி சொல்லுவோம்ல, சொல்லுமா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் கிடைச்சா அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அப்படி இருக்கணும். நமக்கு நாமளும் அதே மாதிரி இருக்கணும். நம்முடைய நண்பர்களுக்கு கிட்ட நம்ம இருக்கும் பொழுது ஒரு தப்பு நடக்குதா, என்ன பண்ணணும்? தம்பிங்க பாரு, நீ என் நண்பனாக இருந்தால் இதை செய்யக்கூடாது, இது தப்பாகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த தப்புல இருந்து அவரை காப்பாற்றணும். அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற நன்மை. அதுதான் உண்மையான நண்பனுக்கு அழகு, உண்மையான ஈமான்தாரிக்கு அழகு. அதுதான் அப்படிதான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்புனாலே எப்படிதான் இருக்கணும்? நன்மையின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கணும். தீமை செஞ்சா சுட்டி காட்டணும், நன்மை செய்யலைன்னா நன்மை என்ன செய்யணும்? செய்ய வைக்கணும். அதான் நட்பு. இதை உமர்ல அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட எப்பொழுதுமே ஈமான்தாரிகள் இருக்கணும், இரையச்சம் உடையவர்கள் இருக்கணும், கல்வியாளர்கள் இருக்கணும், நல்ல பண்புகள் உடையவர்கள் இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு கால் இருந்தா நாம அதே மாதிரி நம்ம நடப்போம். நம்ம ஒரு கால் தப்பு செய்யக்கூடிய சமயத்துல செய்யணுங்கிற எண்ணம் வரும் பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? நம்மள அந்த தவறுல இருந்து காப்பாத்திடுவாங்க, நம்மளுக்கு நேரான பாதையை காட்டிடுவாங்க என்கிற அந்த நல்ல எண்ணம் உமர்ல அவங்கள்ட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா உமர்ல அவர்கள் பெரிய ஆளாகும். உமர்ல அவர்களை பத்தி ரசூலுல்லாஹ் நிறைய சிறப்பித்து சொன்னாங்க. உமர் பேரை கேட்டாலே நடுங்குவான் ரோம பாரசீக நாடு மன்னர்கள்லாம். உமர் பேரை கேட்டா சைத்தான் என்ன செய்வான்? உமர் ஒரு தெருவில் வந்தா சைத்தான் இன்னொரு தெருவில் வருவான். உமருடைய நாவல அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்பு சொன்னாங்க. உமர்ல அந்த உமர்லாங்க தான் கிட்ட யாரை வச்சிருப்பா? நாம தப்பு பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா நம்மளை தப்புல இருந்து காப்பாற்றணும், நேரான பாதையை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால என்ன செய்வாங்கன்னா நமக்கு பக்கத்துல அவங்க பக்கத்துல நல்லவங்களை வச்சிருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு? ஹுர் இப்னு கைஸ் அப்படின்னு ஒரு நபி தோழர். சரியா? இப்ப அந்த உயைனா இருக்கிறார் இல்லையா, உயைனா சகாபாக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம் இது. ஒரு ரெண்டு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? ஹிய இப்னுல் கத்தாப் லா துஅத்தினல் ஜஸல் வலா தஹ்கும் ஃபீனா பில் அத்ல். சரியா? என்ன சொல்றாங்க? கத்தாபின் மகன் உமரே, கலீஃபான்னு சொல்லல, அமீருல் முஃமினீன் சொல்லல, இறை நம்பிக்கையாளரின் தலைவரே, ஆட்சியாளரே அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு இந்த உயைனா? கத்தாபின் மகன் உமரே அப்படி சொல்லி ஒரு ஆட்சியாளரை பார்த்து கூப்பிட்டுட்டு, நீங்க லா துஅத்தினல் ஜஸல், எங்களுக்கு சரியான முறையில் பொருளாதாரத்தை வழங்குறது இல்லை நீங்க, வலா தஹ்கும் ஃபீனா பில் அத்ல், நீதமான முறையில் எங்களிடத்துல நீங்க நடந்துக்கிறது இல்லை. ரெண்டு குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டாங்க, ரெண்டுமே மோசமான குற்றச்சாட்டு. அப்ப நீங்க எங்கள்கிட்ட கரெக்டாக நடக்கல, எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் நீங்க தர மாட்டேங்கிறீங்க, நியாயமாகவும் நடக்க மாட்டேங்கிறீங்க சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிருச்சு? உமர்ல அவன் சர்ன்னு கோவம் வருது. ஏற்கனவே அவங்க டக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடிய ஆள் தான். டக்குன்னு கோவம் வருது. ஒரு வார்த்தை, தடினமான வார்த்தை, அது தடித்த வார்த்தை. கத்தாவின் மகன் உமரே அப்படி சொல்றாரு. சகாபாக்கள் அங்க இருக்கிறாங்க. அது இல்லாம குற்றச்சாட்டு வேற, பொய்யான குற்றச்சாட்டு. உமர்லா அவர்கள் நீதமா நடக்கலாம், யாரும் நடக்க முடியாது அன்னைக்கு. அப்படிப்பட்டவங்க தான் உமர்லா அவர்கள். அவங்க தான் எல்லாருக்குமே என்ன செய்யறாங்க? தன்னுடைய நாட்டு மக்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படி சொல்லி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்வாங்க? அதிகாரிகளை செக் பண்ணுவாங்க, மக்களை போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட உமர்லா அவர்கள் பார்த்து நீங்க ஒழுங்கா தரதும் இல்லை, ஏன் இவன் நடக்கிறது இல்லைன்ட்டார். கோபம் வருது, அடிக்க போறாங்க. அப்ப அடிக்க போற அந்த நேரம் இது தப்பு தானே? இது ஒரு ஆட்சியாளரை பார்த்து, ஆட்சியாளர் அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு பொறுமை முக்கியம், அப்படிதானே? அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது செஞ்சா கூட என்ன செய்வாங்க? எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, அப்படிதானே? அது ஒரு கட்டத்தில் என்னடா இவனுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதுக்குப்பா வம்பு, பேசாம போயிடும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அப்ப அந்த இடத்துல பதவியில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை 100% வேணும். இங்க அது உமர்லாவுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பாடம் படிக்கணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாரு, அடிக்க போறாங்க. போன உடனே இந்த ஹுர் இப்னு கைஸ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த வசனத்தை எடுத்து படிச்சு காமிக்கிறார். எத்தனாவது வசனம் நம்ம சொன்னோம்? சூரா அஹ்காஃபினுடைய 199வது வசனம். ஹுர் இப்னு கைஸ் சொல்றார், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இப்படி சொன்னானே, இந்த வசனத்தை நீங்க படிச்சது இல்லையா? என்ன சொன்னா? குதில் அஃப்வ வஅம்ருல் உருஃப் பில் உருஃப் வஅலில் ஜாஹிலீன், மன்னிக்கும் மனப்பான்மை மேற்கொள்ளுங்க, நன்மையை ஏவுங்க, அறிவியனர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அவர் அறிவியனர், விவரம் இல்லாம பேசுறாரு. நாங்க யாராவது கேட்டோமா? உங்கள்கிட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு தான். நாங்க ஏதாவது சொன்னோமா நீங்க சரியா நடக்கல அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன? இல்ல, அந்த ஆள் விவரம் இல்லாம சொல்றாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்கள புறக்கணிக்க சொல்றான், மன்னிக்கும் மனப்பான்மையை கடைபிடிக்க சொல்றான், நன்மையை ஏவ சொல்றான். அதனுடைய நபிக்கு இந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்க தானே அப்படின்னு சொன்ன உடனேயே உமர்ல என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே கோபத்தை கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டாங்க. இது எதை காட்டுது? அல்லாஹ் என்ன செய்யறான்?
இப்ப இவர் நினைச்சாருன்னா அவர் அடிச்சிருக்கலாம். யாரா கேட்பாங்களா? ஏண்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் பேரை கேட்டாலே ரோம் நாட்டு மன்னா பாரசீக நாட்டு மன்னெல்லாம் என்ன செய்வான், பயப்பட்டு நடுங்குவான். என்ன பார்த்து நீ வந்து கத்தாபின் மகன் உமரேன்னு கூப்பிடுற அப்படின்னு அடிச்சு விட்டுருக்கலாம். அல்லது அவரை கூப்பிட்டு ஏப்பா அங்க பாரு என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார், என்னன்னு கேளுங்க, என்ன குற்றச்சாட்டு வச்சல சொல்லு பாப்பா நிரூபி, நான் யாருக்கிட்ட சரியா நடக்கல இப்படிலாம் கேட்டுருக்கலாம். ஆனா கேட்டாங்களா? கேட்கல. இங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வசனத்தை கேட்ட உடனேயே டக்குன்னு சரணடைஞ்சிட்டாங்க. அப்ப உமர்ல அவங்களுக்கு முன்னாடி குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லப்பட்டால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனே அந்த கலாமுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்போ கடைசியா சொன்ன பாயிண்ட் என்ன, தௌஹீதுவாதிகளுக்கு அல்லாஹ் தருகின்ற கிஃப்ட்ல ஒண்ணு, அவர்களை நேரான பாதையில அல்லாஹ் வழி நடத்துவான். தவறின் பக்கம் போனால், சரியா, தவறின் பக்கம் அவங்க போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க அல்லாஹ் தஆலா நேர் வழிப்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல மீதி செய்திகளை நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.